ஷகீல் மற்றும் மாயா உலகம். ஒரு அழகான கிராமத்தில் ஷகீல் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எண்கள், விளையாட்டு, புதிய விஷயங்கள் எல்லாம் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் மாலை வீட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த போது சுவரில் இருந்த எண்கள் திடீரென்று ஒளிர ஆரம்பித்தன. 1, 2, 3 என்று எண்கள் மின்னின. அதில் பெரிய நீல நிற 3 மட்டும் பிரகாசமாக மாறியது. ஷகீல் அதை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டான். திடீரென்று அந்த எண் ஒரு கதவாக மாறி அவனை உள்ளே இழுத்துச் சென்றது. மாயா உலகம். ஷகீல் கண்களை திறந்தபோது அவன் ஒரு விசித்திரமான உலகத்தில் இருந்தான். அங்கு மரங்கள் பேசின, மேகங்கள் சாக்லேட் போல இருந்தன, வானத்தில் வண்ண மீன்கள் பறந்தன. அங்கே ஒரு சிறிய தேவதை வந்து சொன்னாள், ஷகீல், இது மாயா உலகம். இங்கிருந்து வெளியே போக நீ 3 சவால்களை கடக்க வேண்டும். ஷகீல் கொஞ்சம் பயந்தாலும் துணிவுடன், நான் முயற்சி செய்கிறேன் என்றான். முதல் சவால், பேசும் பாலம். ஒரு நீண்ட பாலம் இருந்தது. அது பேச ஆரம்பித்தது. சரியான எண்ணை சொன்னால் மட்டுமே நான் வழி தருவேன். பாலம் கேட்டது, 2க்கு பிறகு வரும் எண் என்ன? ஷகீல் உடனே 3 என்றான். பாலம் மகிழ்ச்சியுடன் திறந்தது. 2வது சவால், இருள்காடு. அடுத்ததாக கருமையான காட்டுக்குள் அவன் சென்றான். அங்கே பெரிய சத்தம் கேட்டது. யார் அங்கே என்று ஷகீல் கேட்டான். ஒரு பெரிய நிழல் உருவம் தோன்றியது. ஆனால் ஷகீல் பயப்படாமல், நான் நல்லவன், நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்றான். அவனுடைய துணிவைக் கண்டு அந்த நிழல் ஒரு நல்ல மந்திரவாதியாக மாறியது. அவர் ஷகீலுக்கு ஒரு மந்திர விளக்கை கொடுத்து, இது உன்னை பாதுகாக்கும் என்றார். 3வது சவால், மாயக்கோட்டை. கடைசியில் ஒரு பெரிய கோட்டை வந்தது. அதன் கதவு பூட்டப்பட்டிருந்தது. கதவின் மேல் எழுதப்பட்டிருந்தது, உண்மையான துணிவு உள்ளவன் மட்டுமே வீட்டிற்கு திரும்ப முடியும். ஷகீல் தன் நம்பிக்கையுடன் கதவை தொட்டான். உடனே கதவு திறந்தது. அதற்குள் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளி மெதுவாக அவனை வீட்டிற்கு கொண்டு வந்தது. வீடு திரும்பிய ஷகீல் மீண்டும் தனது அறையில் நின்றிருந்தான். சுவரில் இருந்த எண்கள் அமைதியாக இருந்தன. எல்லாம் கனவா என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனுடைய கையில் இன்னும் அந்த மந்திர விளக்கு இருந்தது. அதைக் கண்ட ஷகீல் சிரித்துக்கொண்டே, ஒரு நாள் நான் மீண்டும் மாயா உலகத்திற்கு போவேன் என்றான். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.